இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பறவை பிளாக் டிராங்கோங்க. தமிழ்ல இரட்டைவால் குருவி, கரிக்குருவி, கரிச்சான்னு பல பேர் இருக்கு. இந்த குருவி நம்ம மின்கம்பத்திலே பறந்து நம்ம நிறையா விவசாய நிலத்தை ஒட்டியோ நம்ம பறந்து பூச்சிகளை பிடித்து சாப்பிட்றத பார்க்கலாம். கால்நடைகள் மேலே இருக்கும். கால்நடைகள் நகர்றப்போ வெளிவர பூச்சிகளை சாப்பிடும். இந்த பறவை வந்து பொதுவாகவே புத்திசாலித்தனமான தந்திர நிறைந்த பறவை, வீரமான பறவையும் கூட. ஏன்னா கழுகுகிட்டலாம் போய் சண்டை போடும். அளவில் சின்னதாக இருந்தாலும். கிளெப்டோ பாரசிட்டிசம்னு சொல்லப்படக்கூடிய உணவு கொள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு உதாரணமா இந்த டிராங்கோஸ சொல்லலாம். ஏன்னா மற்ற பறவைகள் உணவுகள வேட்டையாடி இது சாப்பிடும். திடீர்னு போய் அந்த பறவைகள அட்டாக் பண்ணி அங்க சாப்பிடும். ஒண்ணு அதோட ஃபால்ஸ் அலாரம் கால், அதாவது பொய் எச்சரிக்கை தந்திரம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு பறவை வந்து ஒரு உணவ அதோட இரையை பிடிச்சிட்டு இருக்க போறப்ப பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து ஒரு ஆபத்து சத்தத்த கிரியேட் பண்ணும். அதனால பயந்து போய் அந்த பறவை அந்த இரைய போட்டுட்டு போயிரும். உடனே இத எடுத்துட்டு வந்துரும். ஸோ இந்த மாரி சில எச்சரிக்கை தந்திரத்த அது பண்ணோம். இப்படி யார் யார்ட்டலாம் அதிகமா இது திருடி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் கொத்தி, நாரை, பருந்து, அணில்கள் மற்றும் சின்ன சின்ன விலங்குகள் எல்லாமே இந்த வேலைய காட்டுங்க. இது ரெட்டை வேடம் போடும். எப்படின்னா, பறவைகளுக்கு இது ஒரு காவலனா செயல்படும். அது எப்படி அப்படின்னா, புலி, நரி இந்த மாரி விலங்குகள் வர்றப்போ ஒரு அலாரம் அ எச்சரிக்கை சத்தத்த எழுப்பி மற்ற பறவைகள பாதுகாக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த டிராங்கோஸ் இருக்க பக்கம் நம்பி அதன் அருகில வந்து மற்ற பறவைகள் கூடு கட்டும். ஆனா அதையே டிராங்கோஸ் வந்து தன்னோட பொய் எச்சரிக்கை தந்திரத்துக்கு பயன்படுத்துது. அதாவது சுருக்கமா சொன்னா மற்ற பறவைக்கு கருப்பு டிராங்கோ ஒரே நேரத்தில காவலனாவும் இருக்கும், கள்வனாவும் இருக்குங்க. நன்றி.